Hi friends, welcome back to my channel Yummy Days with Kavitha. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான கோபி 65 ரெசிபி தான் பண்ண போறோம். வீட்லயே ஃப்ரெஷ்ஷா 65 மசாலா நம்ம செய்ய போறோம். கடையில வாங்காம வீட்லயே ஃப்ரெஷ்ஷா கோபி 65 மசாலா எப்படி செய்யறது அப்படிங்கிறது அந்த வீடியோட மெயின் கான்செப்டே. இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டீட்டெயில்டான வீடியோவா தான் இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கடையில வந்து மசாலா 65 மசாலா வாங்கி செய்யறதுல இஷ்டப்பட மாட்டாங்க. ஏன்னா என்ன ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்திருக்காங்களோ என்ன சேர்த்திருக்காங்களோன்னு தெரியாது. அதனால ஆசையா இருந்தா கூட குழந்தைங்களுக்கு கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த சின்ன குழந்தைங்களுக்கு சாப்பிட்டா சேராதோ அப்படின்னு. வேற ஒண்ணுமே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா வீட்ல இருக்க ஐட்டம்ஸ் தான் நம்ம சேர்த்த போறோம். ஸோ நீங்க தாராளமா உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குட்டி குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுற காலிஃப்ளவர் 65ஓட மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நீங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் கூட நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். 1.5 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 1.25 கிலோ இருக்கும் இந்த பூ. நல்ல பெரிய பூவா எடுத்திருக்கேன். அது சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணிக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். புழு இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதா நான் இப்ப காட்டியிருக்கேன் பாருங்க. அந்த மாதிரி சின்ன சின்னதா புழு இருக்கும். இந்த புழு வந்து நீங்க பாத்தீங்கன்னாலும் கையில எடுத்து போட்டுடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா தனித்தனி பூவா நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இதுல சின்ன சின்னதா புழு இருக்கும். அதை ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு நான் காட்டுறேன். இந்த தண்டு வந்து நிறைய பேர் சாம்பார்ல போடுவாங்க. நான் இந்த புழு பிரச்சனை இருக்கிறதுனாலயே இதை நான் சாம்பார்ல போட மாட்டேன். அதே மாதிரி நிறைய மருந்து அடிச்சிருப்பாங்க. அந்த தண்டு வந்து நமக்கு தேவையில்லை. அதை நம்ம கீழே போட்டுடலாம். பெரிய பெரிய பூவா இல்லாம ரொம்ப சின்ன பூவாவும் இல்லாம நான் காட்டியிருக்க அளவுல மீடியம் சைஸ்ல நம்ம கட் பண்ணிக்கலாம். அப்பதான் வந்து பூவும் நல்ல வேகும், மசாலாவும் நல்லா கோட்டாயிருக்கும், மொறு மொறுன்னு கிடைக்கும். நீங்க ரொம்ப சின்னதா போட்டீங்கன்னா மசாலா ஜாஸ்தி இருக்கும், உள்ள பூ கம்மியா இருக்கும். ஸோ சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஃபுல்லா கட் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியில கொஞ்சமா உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துனா போதும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து அந்த தண்ணி நல்லா கொதிச்சதும் சிம்ல வச்சிடுங்க. சிம்ல வச்சுட்டு காலிஃபிளவர் ஃபுல்லா உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. ஏன்னா புழு இருந்தா கூட அது அந்த பூல இருந்து வெளியே வந்துடும். அந்த ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்ல சூடா இருக்கட்டும், கொதிக்க வேண்டாம். காலிஃபிளவரும் வேக வேண்டாம். ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு எடுத்துடலாம். நீங்க அந்த தண்ணியில பார்த்தாலே தெரியும். அங்கங்க புழு இருக்கும் பாருங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல கண்டிப்பா பண்ணணும். ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 தடவை பச்சை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுக்கணும். நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. காலிஃபிளவர் வந்து வேகவே இல்லை. ஒரு 2 நிமிஷம் தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால காலிஃபிளவர் வெந்திருக்காது. அதில் நீங்க பச்சை தண்ணியில நல்லா 2 தடவை கழுவும் போது என்ன ஆகும்னா காலிஃபிளவர் வந்து வேகிறது ஸ்டாப் ஆயிடும். சூடா இருக்கும்போது நீங்க 2 தடவை பச்சை தண்ணி ஊத்தி கழுவும் போது அது நல்லா ஆறிடும். இன்னொன்னு இந்த மருந்து வாசம் சுத்தமா இருக்காது. புழு இருந்தா கூட நம்ம இந்த மாதிரி கழுவும் போது வந்துடும். 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்டெய்னர்ல போட்டு தண்ணி ஃபுல்லா நல்லா வடிச்சு எடுத்துடுங்க. இப்ப ஃப்ரெஷ்ஷா 65 மசாலா அரைச்சிடலாம். 3/4 கப்பு கார்ன்ஃபிளவர் மாவு எடுத்திருக்கேன். கார்ன்ஃபிளவர் மாவு சேர்த்தனால நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஆறுனதுக்கு அப்புறமும் அதே மொறுமொறுப்போட இருக்கும். மைதா மாவு அதே மாதிரி 3/4 கப் எடுத்திருக்கேன். மைதா மாவு எதுக்கு சேர்க்கிறோம்னா அது ஒரு பைண்டிங்க்கு, அது ஒரு கோட்டிங்க்கு வந்து மைதா மாவு கண்டிப்பா சேர்க்கணும். அரிசி மாவு ஒரு 1/4 கப்பு. இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து கலருக்காக மட்டும்தான் சேர்த்துறது. அதை ஸ்கிப் பண்ண வேண்டாம். கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நல்ல கலர் கொடுக்கும். அப்புறம் காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நல்ல ஃபிளேவரா எக்ஸ்ட்ரா டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா ஒரு 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்திருக்கேன். ஏன்னா நம்ம சிக்கனோ இல்லைன்னா கோபி 65ஓ இல்லைன்னா காளான்ல செய்யும்போது நம்ம அளவு பார்த்து நம்ம உப்பு எப்ப வேணா சேர்த்துக்கலாம். உப்பு வந்து பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இது கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது 3 டேபிள் ஸ்பூன் போதும். இந்த மாதிரி நல்லா மிக்சியில ஒண்ணு கலந்து எடுத்துக்கோங்க போதும். ஏன்னா இது வந்து தனித்தனியா பவுடரா தான் நம்ம சேர்த்திருக்கோம். ஜஸ்ட் மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டுனா போதும். எல்லாம் ஒண்ணா மிக்ஸ் ஆயிடும். தேவையான அளவு மட்டும் எடுத்துட்டு மீதி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்றது வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்திருக்கிறதுனால நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. 1 மாசத்துல இருந்து 1.5 மாசம் வரைக்கும் தாராளமா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு மசாலா எடுத்திருக்கேன். இத கொஞ்சமா தண்ணி சேர்த்து பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிக்ஸ் பண்ணும்போதே கடையில வாங்குற மசாலா மாதிரியே நல்ல கலரா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா காலிஃபிளவர் எடுத்து அந்த மாவுல நல்லா கலந்து வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி ஒண்ணா மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது என்ன ஒரு பெனிஃபிட்னா, எப்பெல்லாம் மசாலா பத்தல நமக்கு தோணுதோ அப்பெல்லாம் ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம தூவி மறுபடியும் பெரட்டி வச்சுக்கலாம். ஆனா நீங்க தனித்தனியா இப்போ நீங்க
காலிஃப்ளவர்ல வந்து ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் மைதா மாவு, இல்ல ஒரு ஸ்பூன் சோள மாவெல்லாம் நீங்க சேர்த்துற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு அளவு வந்து இந்த மாதிரி பெரட்டும்போது பத்தல அப்படின்னா, மறுபடியும் மறுபடியும் எக்ஸ்ட்ரா கம்மியா நீங்க சேர்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு பத்தலைன்னா நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். ஏன்னா காலிஃப்ளவர் வந்து நம்ம கணக்கு பண்ண முடியாது. சின்ன பூவா இருந்தா கம்மியா தான் தேவைப்படும். ஒரு நல்ல பெரிய பூவா இருந்தா நமக்கு நெறைய எக்ஸ்ட்ரா தேவைப்படும். ஸோ இந்த மசாலா செஞ்சு வச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து நீங்க எப்போ வேணாலும் கூட குறைய நீங்க சேர்த்துக்கலாம். இத நல்லா கலந்து வச்சாச்சு. கலந்து வச்சதுக்கு அப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமா ஊத்திக்கோங்க. இந்த அளவுக்கு காலிஃப்ளவர் வந்து நல்லா கோட்டா இருக்கணும். அப்பதான் வந்து கோட்டிங் நல்லா இருக்கும். இல்லன்னா சப்ப சப்பையா இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. தனித்தனி பூவா சேர்த்துக்கோங்க. ஒண்ணா நீங்க போட்டீங்கன்னா, ஒண்ணா ஒட்டிக்கும். தனித்தனியா உதிரி உதிரியா கிடைக்காது. தனித்தனி பூவா நீங்க சேர்த்துக்கோங்க. ஓரளவுக்கு காலிஃப்ளவர் நல்லா வெந்ததும், கரண்டி போட்டு கலந்து எடுக்காம, இந்த மாரி மைகோதி நாங்க சிகிடின்னு சொல்லுவோம். மைகோதி போட்டு நல்லா பிரிச்சு விடுங்க. நல்லா இந்த மாதிரி மேல கீழ எல்லாம் திருப்பி விட்டீங்கன்னா, அழகா திருப்பி வரும். நீங்க எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலைய நல்லா தூவி விட்டு, நல்லா கலந்து விட்டு மொறு மொறுன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப 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 டேஸ்டியான, ரொம்ப சூப்பரான காலிஃப்ளவர் 65 ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். மிக்ஸ் பண்ணும்போதே கடையில வாங்குற மசாலா மாதிரியே நல்ல கலரா இருக்கு. ஃப்ளேவர், டேஸ்ட், கலர் எல்லாமே கடையில வாங்குன மசாலா மாதிரியே இருக்கும். எண்ணெயும் குடிக்கல. இந்த அளவிலே கண்டிப்பா இந்த மசாலாவ நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்க கமெண்ட் என் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.